ஒரு அழகான கிராமத்தில் குமார்னு ஒரு மீனவர் இருந்தார். அவர் ஆற்றுக்கு போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். அவரோட மனைவி மலர் ரொம்ப அழகாக இருப்பாள். ஆனால் சோம்பேறி, வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டாள். குமார் தாகத்தோடு வந்து தண்ணி கேட்டால் கூட எடுத்து தர மாட்டாள். இந்த சோம்பேறித்தனத்தினால குமார் ரொம்பவே நொந்து போய் இருந்தார். ஏங்க, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? என்னோட க்ரீம் தீர்ந்து போய் 2 நாள் ஆச்சு. எப்போ தான் வாங்குவீங்க? அடி போடி, சாப்பிட சோறு கூட ஆக்கி வைக்கல, உனக்கு க்ரீம் முக்கியமாக போச்சா? நானே காசு சம்பாதிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவ வேற. அதெல்லாம் உங்கள் பாடு. எனக்கு நான் கேட்ட க்ரீம் வரணும். அப்போ தானே நான் அழகாக இருக்க முடியும். நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி தானே கட்டிக்கிட்டு வந்தீங்க. இப்போ என்ன பஞ்ச பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? அதுக்காக 24 மணி நேரமும் சீவி சிங்காரிச்சிட்டு இருந்தா யாரு சோறாக்குறது, யாரு வேலை செய்யறது? நானே கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுக்க வெயிலில் மீன் பிடிச்சி வித்துட்டு இருக்கேன். நீ எங்க சொகுசா உட்காந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியா? எப்போதான் நீ பொண்டாட்டியா நடந்துக்க போற? உங்ககிட்ட சொல்லி சொல்லி எனக்கு அலுத்து போச்சு. சோம்பேறியா இருக்காதடி, குடும்பத்துக்கு நல்லதில்ல. எனக்கு இது தேவையா? உங்களை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு இதுதானா நீங்கள் கொடுக்குற அன்பு? நான் அலங்காரம் பண்ணி அழகா இருக்கிறது உங்களுக்காக தானே. அதை கூட புரிஞ்சுக்காம என்னை இப்படி திட்டுறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிக்கிட்டு இருக்காதடி. நீ அழுதா என்னால் தாங்க முடியாது. உனக்கு என்ன, இப்போ க்ரீம் தானே வேணும்? நாளைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்குறனோ இல்லையோ, உனக்கு அந்த க்ரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். அதை பூசிக்கிட்டு பளிச்சுன்னு சந்தோஷமா இரு. போதுமாடி? இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மீன் வாங்கலையோ? மீன் புதுசாக பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க, வந்து சீக்கிரமாக அள்ளி போட்டுட்டு போங்க. குழம்பு வச்சா ஊரே மணக்கும், வந்து வாங்கிக்கோங்க. தம்பி, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. எனக்கு நிறைய மீன் தேவைப்படுது. கிலோ எவ்வளோன்னு சொல்லு. விருந்தாளி வந்திருக்காங்களா? அப்போ மீன் குழம்பு மீன் வறுவல்னு வச்சு அசத்திடுங்க. கிலோ 100 ரூபாய் வருதுன்னு. உங்களுக்காக 90 ரூபாய்க்கு போட்டு தர்றேன். 10 கிலோ வாங்கிட்டு போய் நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஆற்றுல மீன் பிடிச்சி வித்துட்டு அநியாய விலை சொல்றியே. 90 ரூபாயெல்லாம் தர முடியாது. 70 ரூபாய் வாங்கிக்கோ, இல்லைன்னா வேற கடையை பார்த்துட்டு போகிறேன். அடிமட்டத்துக்கு கேட்குறீங்களே. சரி, இனிமே என்கிட்டயே வாங்கிக்கோங்க. அண்ணே அண்ணே, அமேசான் காடுகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட அரிய மூலிகையில் செஞ்ச க்ரீம் ஏதோ புதுசாக வந்திருக்காமே, அதை எடுத்து வைங்க. மலர் கேட்டிருக்கா. இப்போதான் அந்த க்ரீம் வந்து இறங்குச்சு. அதுக்குள்ள உன் பொண்டாட்டிக்கு எப்படி தெரியும்? சரி சரி, 200 ரூபாய் எடு. ஐயோ, இந்த சின்ன டப்பாவுக்கே இவ்வளோ விலையா? இன்னைக்கு கோவிந்தா தான். இது வேர்ல்டு ஃபேமஸ் க்ரீம், தங்க புஷ்பத்துக்கு சமம் குமாரு. அட போங்கண்ணே, என் கஷ்டம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நீங்கள் பாட்டுக்கு க்ரீமை வாங்கி குவிக்கிறீங்க. என் பொண்டாட்டியால் தான் உங்கள் கடையே ஓடுது போல. இதை இவ இனிமே மாதம் மாதம் வேறு வாங்கிட்டு வர சொல்வாளே. பணத்துக்கு நான் எங்கே போகிறது? சோப்பா. ஆஹா குமாரு, நீ ரொம்ப தான் ஃபீல் பண்ணுற. வீட்டில் ஹோம் மினிஸ்டர் ஆர்டர் போட்டால் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீ அதை செஞ்சு தான் ஆகணும். வேற வழி இல்லை. நீ வேலை செய்கிறது எதுக்கு? வீட்டுக்காரம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே. பில் போடவா? போடுங்க, வேற என்ன பண்ணுறது? ஜொலிக்கிற முகத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்து ஒரு புடவை வேணும்னு லிஸ்ட்டை நீட்டாமல் இருந்தால் சரிதான். போய் பார்ப்போம். நல்லா வேடிக்கையாக பேசுகிற குமாரு. 200 ரூபாய் சரியாக இருக்கு. போய் உன் மனைவியை சந்தோஷப்படுத்து. அடுத்த க்ரீம் வந்தால் சொல்லி அனுப்புகிறேன். ஏ மலரு, புள்ள மலரு, இங்கே தான் இருக்கியா? இதோ நீ கேட்ட க்ரீம்.
இன்னைக்கு கடல்ல பிடிச்ச மீனெல்லாம் கிரீம் வாங்கவே சரியா போச்சு. எல்லாம் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் பண்றேன். எதுக்கு கத்துறீங்க? ஓ, க்ரீம் வாங்கிட்டீங்களா? இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். கொடுங்க அந்த டப்பாவை, ட்ரை பண்ணி பார்ப்போம். முகம் ஜொலி ஜொலிக்க போகுது. காலையில இருந்து ஒரு டம்ளர் சுடுதண்ணி கூட வச்சு கொடுக்கல, வீட்டில் துணி கூட மடிக்கல. உன்னைய பெத்தவங்க அழகு பொம்மையா தான் வளர்த்துருக்காங்களே தவிர ஒரு துரும்ப கூட எடுத்து போட கத்து கொடுக்கல. எல்லாம் என் நேரம். அட போங்கங்க, உங்களுக்கு சமைச்சு போட வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்னா வச்சுக்கோங்க. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு அலங்காரம் செய்யவே நேரம் சரியா இருக்கு. ஐயோ கடவுளே, இவ திருந்தவே மாட்டாளா? நான் ஏன் திருந்தணும்? எனக்கு ஒரு க்ரீம் கூட வாங்கி கொடுக்க முடியாதா? நானா இருக்க போய் உங்க கூட அனுசரிச்சு இருக்கேன். இதுவே வேற ஒருத்தினா ஓடி இருப்பா. என்னைய நினைச்சு நீங்க பெருமைப்படுங்க. ஆமா, உன்னை நினைச்சு பெருமை வேற படணுமா? இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா உனக்கு புத்தி வராது. ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன், அப்போதான் புத்தி வரும். இரு, உன் சோம்பேறித்தனத்துக்கு நாளைக்கே முடிவு கட்டுறேன். அடுத்து என்ன செய்யலான்னு குமாருக்கு ஒரே யோசனை. வீட்டில இருந்து கிளம்பினவன் நேரா மீன் பிடிக்க போயிட்டான். அதே நேரத்துல ஊருக்கு வெளியில ஒரு மரத்துக்கு மேல இருந்த பேய் ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா. இந்த மனுஷங்க தான் எப்ப பார்த்தாலும் ஈபி பில்லு, வீட்டு வாடகை, மளிகை சாமான் லிஸ்ட்னு மண்டைய போட்டு குழப்பிக்கிறாங்க. எனக்கு எந்த கவலையும் இல்லை. கரண்ட் பில் கட்டணும்னு பயம் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கணும்னு தொல்லை இல்லை, ஏன் டாக்டர் கிட்ட போற வேலை கூட இல்லை. நான் பாட்டுக்கு இந்த மரத்துல ஜாலியா இருக்கேன். வாழ்க்கைனா இதுதாண்டா வாழ்க்கை. ஊர்ல இருக்கிற எல்லா பேயும் ஒன்னு சேர்ந்து நைட்ல ஏதோ மீட்டிங் போட்டுட்டு இருக்கு. ஆனா என்ன மட்டும் யாருமே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பேய் கூட்டம் என்னைய தாண்டி பறந்து போச்சு. ஹலோ கத்துன அதுங்க கூட என்னைய பார்த்து பயந்து போற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓடிடுச்சுங்க. அட பாவிங்களா, நானே பேய் தாண்டா, என்கிட்ட ஏன்டா பயப்படுறீங்க? ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து பேச ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? இந்த மலர் புள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். என்ன பண்ணுறது? ஒரு பேய் உட்கார்ந்துருக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில மூழ்கி இருக்கான். பயபுள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கும் போல. எனக்கு தெரிஞ்சு அவன் மனைவியால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை போடுவோம். டேய் நண்பா, வந்துட்டேன்டா. இவ்வளோ வேகமா அந்த பேய் குமாரை பார்க்க போச்சு. மீன் பிடிக்க தூண்டில தண்ணியில போட்டதும் பேய் மரத்துல வந்து உட்காந்துக்குச்சு. குமார் தனக்கு தானே என்னென்னமோ பேசிட்டு இருந்ததை பார்த்த பேய் இருக்கு, இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு முடிவு பண்ணுச்சு. அவன் மேல ரொம்ப பரிதாபப்பட்டுச்சு. டேய், மற்ற பேயெல்லாம் ரோட்ல இறங்கினா மனுஷங்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவாங்கடா. ஆனா உனக்கு நான் ஒரு பேயின்னு ஆதார் கார்டை காட்டினா கூட நீ நம்ப மாட்ட போலேடா. நான் என்ன டம்மி பீஸா போயிட்டேனா? ஏண்டா என்ன பார்த்தா காமெடி டிவி சீரியல் பேய் மாதிரி இருக்கா? நடு ராத்திரியில இப்படி தன்னந்தனியா மீன் பிடிக்க வச்சிட்டாலே. அட பாவமே, சி, ஒரு பேய்க்கு இப்படி ஒரு அவமானமா? நீ பயப்படாம இருக்கிறதுக்கு என்னதாண்டா காரணம்? என்ன செஞ்சாதாண்டா நீ என்னை பார்த்து பயப்படுவ? சீக்கிரம் சொல்லுடா. பேய் குமாரோட கவனத்தை இழுக்க மரத்துல இருந்து பூவை பிச்சு தூக்கி போட்டுச்சு. மேடம், நீங்க பேய்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பார்த்தா பயம் வரல. எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? நான் உதவி பண்ணணுமா? என்னடா இது, பேய்கிட்ட உதவி கேக்குற? அவ்வளவு நிலைமை மோசமா போயிருச்சாடா? அப்படி என்ன உதவி வேணும்? ஏதாவது குடும்ப பிரச்சனையா? சொல்லு. என் பொண்டாட்டி ரொம்ப சோம்பேறியா இருக்கா. என் நேரமும் கண்ணாடி முன்னாடியே உட்காந்துட்டு வீட்டு வேலை செய்யாம என்னை பாடா படுத்துறா. நீ என் கூட வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் நடிக்கணும். நான் உன்னை என் 2வது பொண்டாட்டின்னு பொய் சொல்ல போறேன். நீ பயங்கர சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரியும் எனக்கு உன்னைத்தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரியும் நாம நடிச்சா போதும். அவளுக்கு பொறாம வந்து தானா திருந்திருவா. ஓ, இதான் மேட்ரா?
மனுஷங்க வாழ்க்கையே ஒரு விசித்திரமான ட்ராமா. இப்போ அதுல நானும் ஒரு கேரக்டரா நடிக்க போறேனா? கேட்கவே செம்ம ஜாலியா இருக்கு. முதல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நீ என்னைய கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட இவ தான் என் 2வது பொண்டாட்டின்னு சொல்ல போற. நான் சுறுசுறுப்பா வீடு முழுக்க ஓடி ஓடி வேலை செஞ்சு உனக்கு தட்டுல மீன் குழம்பு எடுத்து வச்சு உங்களுக்கு இது பிடிக்குமேன்னு செல்லமா பேச போறேன். இதுதானே உன் பிளான்? அந்த பொண்ணு முகம் அப்போ எப்படி இருக்கும்னு நினைச்சாலே எனக்கு பல்லு வலிக்கிற அளவுக்கு சிரிப்பு வருது. அந்த சோம்பேறி பொண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டி உங்களை ஒரு சந்தோஷமா குடும்பமா நான் வாழ வைக்கிறேன். நீ கிளம்பு. மாலையும் கழுத்துமா போனாதான் என் பொண்டாட்டி நம்புவா. நாம நாடகத்தை சரியா நடத்தணும். ஞாபகம் வச்சுக்கோ, ஓவர் ஆக்டிங் பண்ணி சொதப்பிடாத. வந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு நீ கிளம்பி போயிட்டே இருக்கணும். இதான் சாக்குன்னு அங்கேயே தங்கிடக்கூடாது. சொன்ன சொல் மாற மாட்டேன்னு நம்புறேன். ஏமாத்திராத பேயே. மனுஷங்க தான் ஏமாத்துவாங்க, பேய் சொன்ன சொல்ல காப்பாத்துவோம். வந்து உனக்கு உதவி செஞ்சுட்டு நான் கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். கவலைப்படாத, உன் நிம்மதிக்கு என்னால எந்த ஆபத்தும் வராது. இப்பவே கல்யாணம் பண்ணி நாடகத்தை ஆரம்பிப்போம். பேய் தன்னோட சக்தியால மாலைய வரவழைக்க 2 பேரும் அதை மாட்டிக்கிட்டு மலருக்கு பாடம் புகட்ட குமார் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஏ மலரு, மலரு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன அநியாயம் இது! எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ண வேற ஆளே கிடைக்கலையாங்க. ஒரு பேய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காங்க? இது சாதாரண பேய் இல்ல, சகலகலா பேய். நீ சோம்பேறியாவே இருக்க. அப்போ நான் வேற கல்யாணம் பண்ணிக்காம வேற என்ன பண்றது? என்னமோ போங்க, எனக்கு என்ன? நாளைக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாம இது அலறி அடிச்சுக்கிட்டு ஓடத்தான் போகுது பாருங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. என் செல்ல பேய் மனைவி என்னையும் வீட்டையும் உன்னை விட நல்லா கவனிச்சுப்பா. அப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்ட. நீ உன் அப்பன் வீட்டுக்கே கிளம்பிடலாம். மலரு, மலரு, வந்து பாரு. நீ உன் அப்பன் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரமா வந்து பாரு. என்ன இது? இவ எப்படி இவ்ளோ வேலைகளை செஞ்சா? என்னங்க, என்னை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. பேயக்கா, ப்ளீஸ் என் கணவரை எனக்கு திருப்பி கொடுத்துரு. ஏ மலரு, என்ன இவ்வளோ சீக்கிரம் சரண்டர் ஆகிட்ட? கண்ணாடிய பார்த்துக்கிட்டே வாழ்க்கை ஓடிடும் நினைச்சியா? சரி சரி, அழாத. இனிமே நீ வேலை செய்யணும். குமார் உன் சோம்பேறித்தனத்தினால கருகி போன மீன் மாதிரி ஆயிட்டானேன்னு தான் உதவிக்கு வந்தேன். நீ மறுபடி கண்ணாடி முன்னாடி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண, உன்னை பேய் மரம் ஏத்திடுவேன், ஜாக்கிரதை. மலருக்கு பயம் வந்துருச்சு. எங்க இனிமே சோம்பேறியா இருந்தா தன்னோட இந்த அழகான வாழ்க்கை சிதைஞ்சு போயிடுமோன்னு நினைச்சு மலர் திருந்தினா. இனிமே என்னைக்குமே சோம்பேறியா இருக்க கூடாதுன்னு நினைச்சா. ஏ பேயே, இன்னைக்கு நீ எனக்கு செஞ்ச உதவி சாதாரணமானது இல்லை. நீ என்னோட வாழ்க்கையவே மாத்திட்ட. இந்த உதவிக்கு மீனவன் குமார் என்னைக்குமே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இப்போ நீ கிளம்பு. என்னைக்குமே என்னோட இதயத்துல உனக்கு ஒரு இடம் இருக்கு. ஏ மலரு, உன் புருஷன் நல்ல மனசுக்காரன். உன் புருஷனோட உழைப்பை மதிக்க கத்துக்க. குடும்பத்தை அன்பால கட்டி போடு. நான் கிளம்புறேன். ஆனா உன் வீட்டு மேல என் கண்ணு எப்பவும் இருக்கும், கவனமாயிரு. அன்னையிலிருந்து மலர் சுறுசுறுப்பா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டா. குமாரையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டா. வீடு ஒரு சொர்க்கமா மாறிடுச்சு. குமார் வேர்வைக்கு இப்போ மதிப்பு கிடைச்சிருச்சு. ஒரு பேய் சொல்லி கொடுத்த பாடத்தினால இன்னைக்கு அந்த வீடு சந்தோஷத்துல திகச்சு போச்சு.